இது வந்து உங்களுக்கு ரெண்டு வகையாக ஃபங்க்ஷன் ஆகும். லோ பீம், ஒன்று வந்து ஹை பீம். ஆக்சுவலி இந்த காருக்கு வந்து இந்த டர்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஹெட் அப் டிஸ்பிளேக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து வெல்கம் டு ஹர்ஷா டொயோட்டா வேலப்பஞ்சாவடி பிரான்ச். அர்பன் க்ரூசர் டைசர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், குளோபலாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு டைசரோட டர்போ மாடல், டாப் எண்ட் மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸ் வருது. இது வந்து உங்களுக்கு ரெண்டு வகையாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்லாகவும் ஃபங்க்ஷன் ஆகும், இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ். இது ரெண்டு வகையாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இப்போ இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். தென் கட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஆர்எல்லாம் மாறிடும். ட்ரை எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வந்து லோ பீம், ஒன்று வந்து ஹை பீம். ஆக்சுவலி இந்த காருக்கு வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வராது. பிகாஸ் ஏன்னா இது 1.5 மீட்டர் அளவு இருக்கனால இதுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் தேவைப்படாது. உங்களுக்கு இதில் ஃபங்க்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த வந்து பார்த்திங்கன்னா கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹனிபி கிரில்ஸ். ப்ளஸ் வந்து இந்த காரில் 360 டிகிரி கேமராஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா. பெரிய ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ரேடியேட்டரில் அதிகமான ஏர் இன்டேக் ஆகும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். இந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு டர்போ, வி டர்போ. ஸோ இந்த டர்போ வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின். ப்ளஸ் வந்து இது 998 cc வரும் உங்களுக்கு இன்ஜினோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 100.6 PS வரும் அட் 5500 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 147.6 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும், அரௌண்ட் 2000 to 4500 RPM. ஸோ இது வந்து கே சீரிஸ் இன்ஜின் வரும் டர்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மக்கிட்ட டீசலில் டர்போ இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பெட்ரோலில் டர்போ கொடுக்குறோம். ஸோ இதோட ஏர் இன்டேக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன், நாய்ஸஸ் இதெல்லாமே உங்களுக்கு இன்டீரியருக்கு வராது. கொஞ்சம் கேபின் குவைட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த நாய்ஸும் இருக்காது சுத்தமாக. சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3995 mm வரும் லென்த்து. தென் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வண்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 115 mm வரும் உங்களுக்கு ஹைட். தென் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 308 லிட்டர் பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார் 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வித் ரூஃப் மவுண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. உள்ளப்பா உள்ள நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹெட் அப் டிஸ்பிளே வந்துடும். தென் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். அண்டு ஹெட் அப் டிஸ்பிளேக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இது ஹெட் அப் டிஸ்பிளே ஆன் பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பிரைட்னஸ் இதெல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமராவோட வியூ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு எல்லா கேமராவோட வியூவும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். தென் வந்து ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டு ஸ்டியரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் எல்லாமே இதில் காட்டும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க, தென் அது எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு தருது, எத்தனை மினிட்ஸில் நீங்கள் ஓட்டுறீங்கன்ற கேல்குலேஷனும் இதில் இருக்குது. தென் வந்து இது டிரைவிங் டைம், கார் ஆன் பண்ணதுலேருந்து என்ன டைம் ட்ரைவ் ஆகுதுன்ற இது காட்டும் உங்களுக்கு. தென் ஐடில் டைமிங்ஸ் எல்லாமே இருக்குது, கிளாக்ஸ், அப்புறம் மோஷன்ஸ் இருக்குது, கார் எந்த பொசிஷன் நிற்குது, எந்த டைரெக்ஷன், மோஷன்ஸ் எல்லாமே காட்டும். பவர் அண்ட் டார்க், நீங்கள் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறீங்க, டார்க் இருக்குன்றது அதையும் இதில் காட்டும். தென் எல்லாமே இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைல்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிஷ்னல் பேட்டரி கோ டிரைவர் சீட்டு கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்டாப் பண்ணும்போது அந்த பேட்டரி அசிஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ரியர் சீட்ஸோட கம்ஃபர்ட்ஸாக பார்த்துக்கலாம். வைடர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பீப்புள்ஸ் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ப்ளஸ் ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 2 பவர் அவுட்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சி டைப்.
ஸோ நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் வெஹிக்கிளை. ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். ஸோ கர்டன் ஏர் பேக்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. கர்டன் ஏர் பேக்ஸ், தென் ஃப்ரண்ட் டு சைடு ஏர் பேக்ஸ் எல்லாமே சேர்த்து 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். தென் இந்த சீட் வந்து ஆக்சுவலி 60/40 ஃபோல்டபுள் சீட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த சீட்டை வந்து 60/40 ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இதை பூட் ஸ்பேஸாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 சீட்ஸும் ஃபோல்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ரியர் பொசிஷன். ப்ளஸ் வந்து இதில் வந்து கனெக்டிங் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்போ வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு, G and Vயில் மட்டும் வரும். இது வந்து பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு. இது வந்து 308 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் பூட் ஸ்பேஸ் மட்டும் தான் 3.308. உங்களுக்கு சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்மக்கிட்ட வர எல்லா கார்ஸ்லையுமே வந்து எல்லோ லைட்ஸ் தான் வரும். இதில் அடிஷ்னல் ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட்டு போட்டக்கப்புறமா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். 308 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ், அடிஷ்னல் ப்ரொவிஷன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நைட்டில் விசிபிலிட்டி கம்மியாக இருந்தால் அந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஹூக் இருக்குது. ஸோ ஏதாவது கவர், ஏதாவது திங்ஸ் ஏதாவது வேணால் ஹேங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வண்டியோட ஸ்பேர் வீல் அடியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 360 டிகிரி கேமரான்றதுனால உங்களுக்கு கேமரா இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பரும் வந்துடும். ப்ளஸ் வாஷர் இங்கே இருக்குது, வாஷர் வந்துடும், வைப்பர். ப்ளஸ் வந்து டிஃபாகரும் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வெஹிக்கிளில் வந்துடும் உங்களுக்கு. டியூல் டோன் இன்டீரியர்ஸ், மெரூன் வித் பிளாக் இன்டீரியர்ஸ் வந்துடும் உங்களுக்கு, வித் ஸ்ட்ரைப்ஸோடு வந்துடும். இது ஓவராலாக உங்களுக்கு அந்த 5 சீட்ஸுக்கு உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரே பேட்டர்னில் வந்துடும். ப்ளஸ் வந்து டியூல் டோன். இந்த டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெரூன் ப்ளஸ் பிளாக் இன்டீரியர்ஸோடு வந்துடும். டியூல் டோன். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் என்ட்ரி வேரியண்ட்லேருந்து இந்த ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்துடும், ஃபேக்ட்ரி ஃபிட்டடில் வந்துடும். ப்ளஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் நம்ம அடிஷ்னலாக இதில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். ப்ளஸ் வந்து யூஎஸ்பி அவுட்புட்டு ஃபார் டச் ஸ்க்ரீன் பர்பஸ்க்கு யூஎஸ்பி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சரவுண்ட் சென்ஸ் ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் சென்ஸ் இருக்குது. இந்த சரவுண்ட் சென்ஸ் வந்து 3 மோட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, நேச்சுரல், அக்வஸ்டிக் அண்ட் டைனமிக். ஸோ 3 மோட்ஸ் சரவுண்ட் சென்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி, எக்கானமி மீட்டர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது ரெண்டுமே இதில் வந்து வந்துடும். நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது அந்த கார் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஏடி டார்க் கன்வெர்ட்டர் வரும். ஆக்சுவலாக ஏஎம்டி கொடுக்க மாட்டோம் டர்போவில் வந்து நம்ம 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறோம். ஸோ அதோட பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்லைடிங்கு. ஸோ இப்போ நம்ம அர்பன் க்ரூசரில் வந்து பார்த்தீங்கன்னா டைசரில் நம்மளுக்கு 3 இயர்ஸ் 1 lakh kilometers ஃபேக்ட்ரி வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. ஸோ கார் வரும்போதே 3 இயர்ஸோட 1 lakh kilometer வாரண்ட்டி வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நம்ம இந்த காருக்கு நம்ம பிச் பண்ணுறோன்னா 5 இயர்ஸ் ஆர் 1 lakh kilometers வரைக்கும் இதுக்கு எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டியும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா. ப்ளஸ் வந்து இது டர்போ இன்ஜின்னு, ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஹெவியாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது நார்மல் பெட்ரோலோட சர்வீஸ் காஸ்ட் தான் வரும் உங்களுக்கு. அரௌண்டு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் உங்களுக்கு. ஒரு 4,000லேருந்து 5,000 rupees சர்வீஸ் காஸ்ட்டு இந்த காருக்கு அப்ளிகபிள் ஆகும்.